நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படும் நிலையில் தமிழகத்தில் பண்டிகைக்கான இறுதிக்கட்ட விற்பனை சூடுபிடித்தது. தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள், பழங்கள், பூக்கள் உட்பட பூஜை பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். விலை அதிகரித்திருந்தாலும் கடை வீதிகள், சந்தைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. எனினும் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது வியாபாரம் மந்தமாகவே இருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் கண்கவர் மின்விளக்கு அலங்காரத்தால் ஜொலித்தது. மகிழ்ச்சி, ஆன்மீகம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழும் இந்த திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. அதன்படி மதுரை, சென்னை, தென்காசி உள்ளிட்ட நகரங்களில் பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதற்கு அனுமதி கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிபதி புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்களை பொறுத்தவரை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது அவரவர்களின் உரிமை. அதே நேரத்தில் இந்த விழா பொறுப்பான முறையிலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் என நீதிபதி வலியுறுத்தினார். சிலை கரைக்கும் போது மத்திய, மாநில மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் வழிகாட்டுதல்கள், விதிமுறைகள், உத்தரவுகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். தடை செய்யப்பட்ட பொருட்கள் சிலைகளில் சேர்க்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழை விழா ஏற்பாட்டாளர்கள் அதிகாரிகளிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டியில் தேரோட்ட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள விநாயகர் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அங்கு தேரோட்ட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து விநாயகரை வழிபட்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை களை கட்டியது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் விநாயகர் சிலை தயாரிப்பு கூடங்களில் இருந்து ஏராளமானோர் விநாயகர் சிலைகளை வாங்கிச் சென்றனர். காரைக்காலில் விதவிதமான வடிவங்களில் செய்யப்பட்ட சிறிய அளவிலான விநாயகர் சிலைகள் விற்பனை களை கட்டியது. சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள், பழங்கள் உள்ளிட்ட பூஜை பொருட்களை மக்கள் வாங்கிச் சென்றனர். தாம்பரம் மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதற்கிடையே தமிழகம் முழுவதும் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் சாமந்தி பூ கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த வாரம் கிலோ 500 ரூபாய் வரை விற்கப்பட்ட மல்லிகை தற்போது 2000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ 1250 ரூபாய்க்கும், கிலோ 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ 1500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1500 முதல் 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிலோ முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கும், அரளிப்பூ 350 ரூபாய்க்கும் விற்பனையானது.